This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாழை பரிகார பூஜை அப்படின்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சிலியில் இந்த கோயில் அமையப்பட்டிருக்கு. திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. கோவில் வாசல்லையே இறக்கி விட்டுருவாங்க. இந்த கோவிலில் இருக்கிற சிவனோட பேர் ஸ்ரீ நீலிவனேஸ்வரர், அம்மனோட பேர் விசாலாட்சி. கோவிலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நமக்கு இந்த வாழை பரிகார பூஜைக்கான டிக்கெட் கொடுக்குற இடம் இருக்குது. காலையில் 8:30 மணிலேருந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு வலது பக்கம் வாழை பரிகார பூஜை எப்படி பண்ணணுங்கிற வழிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னா இந்த கோவிலுக்கு இந்த வாழை பரிகார பூஜையை பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் கூடி வந்துடும். அப்படி பரிகாரம் பண்ணுறதுக்கு அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வர்றது மிகவும் சிறப்பு. வாழை பரிகார பூஜைக்கான டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல தான் நெய் தீபம் மற்றும் எல் தீபம் தருவாங்க. பூஜை முடிஞ்சதும் காக்கைக்கு அன்னதானம் இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. இந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல தான் நெய் தீபத்தை ஏற்றணும். இந்த இடத்துல தான் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. திருக்கடையூரில் சிவனால் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மராஜா இந்த கோவிலில் தான் மறுபடியும் உயிர் பெற்று அவரோட உத்தியோகத்தை திரும்பி பெற்றார். அதனால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு சனிக்கிழமையில் எல் தீபம் விளக்கேற்றிட்டு வந்தால் அவங்களுக்கு சீக்கிரமே நினச்சது கைகூடும். யமதர்மராஜாவை வழிபட்டு பிறகு அங்கே பிரசாதமாக தர்ற எல் சாதத்தை காக்கைக்கு படைக்கணும். அதுக்கப்புறமா மூலவர் சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாழை மர பரிகார பூஜையை செய்ய வேணும். இந்த கோவிலில் தலவிருச்சமே கல்வாழை மரம்தான். வாழை பரிகார பூஜையை செய்து முடித்த பின்னர் அங்கே இருக்கிற வாழை மரத்துக்கு தாலி கட்டி வரணும். அதுக்கப்புறமா அம்பாளை வழிபட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரணும். இந்த கோயிலுக்கு போன பிறகு கல்யாணம் நிச்சயமானவங்க பத்திரிக்கையை இந்த கோயிலுக்கு அனுப்பி வைக்கணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு குடும்பமாக இந்த கோவிலில் வழிபாடு செய்யணும். இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.